ஸோ இன்னைக்கு வந்து குரோம்பேட்ல இருந்து எக்மோருக்கு போக போறோம். எதுக்கு நான் மைக்கோட டிரான்ஸ்மிட்டரை ரிப்பேர் பண்றதுக்காக. ரீசெண்டா அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அதோட டிரான்ஸ்மிட்டர் லைட்னிங் டிரான்ஸ்மிட்டர் வேற உடஞ்சி போச்சு. அது எந்த இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் அப்படியே கண்டுக்காம விட்டுருப்பேன். அது வந்து நண்பர் டிராவல் வித் கோபிநாத்தோடது. என்னை நம்பி கொடுத்ததுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை வேற நான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சரி பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஆனா அதை வந்து எங்கேயுமே சரியே பண்ண முடியல. புதுசா ஆர்டரே போட்டாச்சு எக்மோர்ல இருக்க ஒரு ஷாப்ல. ஸோ என்னன்னா அந்த மைக்கோட ரேட்டே வந்து 12,000 தான். ஆனா அந்த டிரான்ஸ்மிட்டரோட ரேட் மட்டுமே 6,300 பில் போட்டாங்க. போயிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. வெயில் வேற அடிக்குது. ஆர்டர் பண்ணதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த பொருள் மெட்ராஸ்க்கே வந்துச்சு. அதை வாங்க தான் குரோம்பேட்ல இருந்து ரயில் ஏறி எக்மோருக்கு பயணத்தை பண்ணிட்டு இருக்கேன். எக்மோர்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர்ல அந்த கடையோட லொகேஷன் காமிச்சது. நம்ம என்னைக்கு ஆட்டோல ஏறி இருக்கோம்னு எடுத்த கூகுள் மேப்ப நடந்த சந்து புந்தெல்லாம் நடந்து ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டேன். டக்குன்னு பார்த்தா டான்சிங் ரோஸ் நீங்க இங்கங்கிற மாதிரி ஒரு சிறு குழந்தை தன்னுடைய சக தோழர்கள் கிட்ட வித்த காமிச்சிட்டு மகிழ்ந்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டே லொகேஷன் தாண்டி 2 கிலோமீட்டர் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வரையும் போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஷாப்க்கு போன் பண்ணி கரெக்டான அட்ரஸ் வாங்கி யூட்டன் போட்டு போனை பார்த்தா இதுலயே இன்னைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் மேல கவர் பண்ணிட்டேன். எரிச்ச கேலரிஸை மறுபடியும் உடம்புல எடுத்துக்கணுங்கிறதுக்காக கரும்பாலை குடிச்சிட்டு கடைசியா அந்த ஃபசல் காம்ப்ளெக்ஸை வந்து சேர்ந்துட்டேன். கடைக்கு போயிட்டு பொருளை கை மேல வாங்கி டெஸ்டிங் பண்ணதுல வேலை செய்யாதுன்னு நினைச்சேன். பார்த்தா பக்காவா ஒர்க் ஆயிடுச்சு. இந்த கடையோட பேரு போட்டோ ட்ரேட். அப்புறம் நீங்க கேமரா கியர்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா சென்னையில வாலாஜா ரோட்க்கு வந்துருங்க. ஏகப்பட்ட கேமரா ஷாப்ஸ் இந்த ஒரே ஏரியால இருக்கு. ரேட் கம்மி பண்ண சொல்லி கேட்டேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு வாங்கிட்டு கிட்டேயே LIC மெட்ரோ இருந்துச்சு, ஏறி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 10 நாள் பக்கமாவே இந்த விஷயம் போயிட்டே இருந்துச்சு. கடைசியா எப்படியோ ரிசீவரை வாங்கியாச்சு. அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நண்பர் கோபிநாத்தை மீட் பண்ணி எப்படி அவர்கிட்ட பொருள் வாங்கணும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். வணக்கம், நான் உங்க கோபிநாத் பேசுறேன். மைக் நல்லா ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 6,300க்கு அந்த ரிசீவர் ஒர்த்தா இல்ல என்ன விபூதி அடிச்சிட்டாங்களான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.